நிப்பான் பெயிண்ட் ஆட்டம் 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட், கம்மி பட்ஜெட்ல. அம்மா அதான் என்னன்னு சொல்லுமா. அது இந்த பாலை அதெல்லாம் சொல்ல முடியாது போ. எனக்கு தெரியுமே. தெரியும் தெரியும், என்ன தெரியும்? அப்பா ஓவரா பேசுறாருன்னு சொல்லி அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைக்க போற, கரெக்டா? சீச்சி, நான் எதுக்கடி அந்த வேலையெல்லாம் பண்ண போறேன்? இது வேற வேற வேற. சொல்லுமா. அன்னிங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம், பால் சொம்போட உள்ள போகணும், அதானே? அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட கேட்டியா? அம்மா எந்த காலத்துலமா இருக்க நீ? இது கூட தெரியாதா? உங்க காலத்துலதான் பாட்டிங்க வந்து காதுக்குள்ள ரகசியமா சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாடி, இப்ப உலகம் ரொம்ப மாறி போச்சு. ஆனா அது தெரியாம நான் பாட்டுக்கு இருந்திருக்கேன் பாரு. இதே மாதிரி போய் அன்னிங்க கிட்ட அப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோன்னு சொல்லி தொலைக்காத, சரியா? ஆமா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தான் எல்லா விவரமும் தெரியுதே. ஆமா அத்தை. வாங்க. இங்க பாருங்க மருமகளே, இத்தனை நாளா நீங்க 2 பேரும் உங்க வீட்ல இருந்தீங்க. இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க. இனிமே இதுதான் உங்க 2 பேரோட வீடு. அப்புறம் மாமா ஏதோ கோவப்பட்டு பேசுறதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இது உங்க வீடு தானே, நீங்க வாழ போற வீடு. புள்ள குட்டிங்களை பெத்து பேர குழந்தைங்களெல்லாம் பார்க்க போற இடம். இன்னைக்கு ஆரம்பிக்க போற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் காலத்துக்கும் அது நிலைச்சு தலைமுறை தலைமுறையா வந்து சேரும். சரிம்மா, சாமிய கும்பிட்டுட்டு வாழ்க்கைய ஆரம்பிங்க. அத்தை, நீங்க தான் அத்தை எங்களுக்கு குலசாமி. அக்கா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எங்க அம்மா இருந்திருந்தாலும் கூட இதே வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க சொல்றீங்க அத்தை. அம்மா இல்லாத குறையே எங்களுக்கு இல்ல அத்தை. நீங்க எப்படி எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ நாங்களும் அதே மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத நல்ல மருமகளுங்களா இந்த குடும்பத்தை நாங்க பாத்துப்போம். எனக்கா? எனக்கு அது போதுமா, அது மட்டும் போதும். இதே சந்தோஷத்தோட உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. கூடிய சீக்கிரம் இந்த குடும்பம் தழைக்கணும். 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி உங்க அம்மாவோட அஸ்திய ராமேஸ்வரத்துல அவங்க பேர குழந்தைங்களோட கையால கரைக்கணும். அத மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா அத்தை. அம்மா, இது சென்டிமெண்ட்கான நேரம் இல்லம்மா, ரொமான்ஸ்கான நேரம். நீ இப்படி இவங்க கூட பேசிட்டே இருந்தா விடிஞ்சிரும். அங்க அவங்க 2 பேரோட நிலைமை யோசிச்சு பாரு. நீ ரொம்ப வாய் பேசுற, உங்க அப்பா கிட்ட சொல்லவா? ஐயோ வேணாமா. சரிங்க அத்தை. சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க.
இதெல்லாம் இப்போ முக்கியமே இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம். ம்? ஐயோ இனியா எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு இனியா. இப்ப வேண்டாமே, நம்ம படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஏதாவது ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணலாமே. இப்போ ஒரேடியா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அதுக்கப்புறம் ஓஹோ, ஏதோ கற்பனையா? ஹலோ சார், என்னாச்சு? ஒன்னுலையே, சும்மா அப்படி ஜாலியா அப்படி தனியா இருந்தனா ஒரு சின்ன இமேஜினேஷன். இமேஜினேஷன்லயே லவ் பண்ணி முடிச்சிடாதீங்க என்ன? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீங்க என்ன இமேஜினேஷன் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லட்டா? சினிமால வர வில்லனுங்க மாதிரி இந்த ரூம்குள்ள என்ன துரத்தி வந்திருப்பீங்க. உங்களுக்கு பயந்து நானும் கட்டில சுத்தி சுத்தி வந்திருப்பேன் இல்ல? உல்டாவா சொல்றியே. ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தேன், என்ன வில்லனாவே நினைக்கிறியே? ஹலோ, என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிடுறீங்க? இல்ல, அது ஒரு அழகான பொண்ணு, பால் சொம்பு, இந்த செட்டிங் மைண்ட் ஃபிளட்டரிங். சோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்க பொண்ணுங்க கிட்ட பேசினதே இல்ல? ஐயோ, நிஜமா பேசினதே இல்லை இனியா, நீ நம்பித்தான் ஆகணும். நானே இப்போ அக்ஷயா அம்மா கிட்டலாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பேசுவேன். முதல்ல ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு உன்னை பார்த்த அப்புறம் தான் தோணுச்சு. ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு ஆணுடைய ஆள் மனசை புடிச்சு அப்படியே உலுக்க முடியுங்கிறது எனக்கு இனியனால தான் தெரியுமே. அது ஒரு பட்டாம்பூச்சி பட்டு மொத்த மரமும் மொட்டை மரமா ஆயிரும்னு முன்னாடி சொல்லி இருந்தா சிரிச்சிருப்பேன். இப்ப நானே அந்த மொட்டை மரமா தான் நிக்கிறேன். ஓ, நீங்க மொட்டை மரம், நான் பட்டாம்பூச்சியா? இது கொஞ்சம் ஓவரா தெரியல? உனக்கு இது ஓவரா தெரியலாம், ஆனா எனக்கு ரொம்ப நேரமா பயங்கர நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி, என்னென்னமோல யோசிச்சு வச்சிருந்தேன். உன்னை பார்த்ததும் எல்லாம் கொலாப்ஸ். சும்மா சொல்லாதீங்க. ஒரு பொண்ணை ஏமாத்தி கர்ப்பமாக்குனவர் தானே நீங்க? கர்ப்பமா? என்ன சொல்ற? அதான் அந்த வைதேகியை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்குனீங்களே. ஐயோ ராமா, அத சொல்றியா? ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். போலீஸ்காரன்னு தான் பேரு, இப்படி எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க. மத்தவங்களுக்கு தான் நான் போலீஸ், உன் முன்னால திருடனா தானே இருக்கேன். நான் உனக்கானவன். கடவுளே, எந்த சூழ்நிலையிலையும் என்னை பத்தின உண்மை இனியாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. என்னை காட்டி கொடுத்துறாத. என்னாச்சு மறுபடியுமா? ரொமான்ஸ்ல நான் கொஞ்சம் வீக்கு. ரொமான்ஸ்ல வீக்னா ஸ்ட்ராங்னு அர்த்தம். அவர் இந்த விஷயத்துல வீக்குப்பா அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லுவாங்க. அப்பனா நான் ரொம்ப ஸ்ட்ராங். என்ன சிரிக்கிற? நீ தானே சொன்ன வீக்னா ஸ்ட்ராங்னு. விக்ரம்,
பாக்குறதுக்கு தான் நீங்க கரடு முரடா இருக்கீங்க, ஆனா உங்க மனசு எனக்கு கிடைச்ச gift. பொதுவா பொண்ணுங்களுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட தங்கத்தை நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹே, இதுக்கு மேல என்ன பிரச்சனை? இங்க பாரு, இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் விடிஞ்சிரும். ஹே, புரிஞ்சுக்கோயேன் ப்ளீஸ். எங்க போறா? ஆஹா, நம்மளை விட ஃபாஸ்டா இருக்காளே. யாழினி, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது இந்த ஹார்டின் தான். இப்ப நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறதும் இந்த ஹார்டின் தான். இப்ப வா. உன்னை நினைச்சுக்கிட்டாலே போதும், கால் குதிச்சுக்கிட்டே தான் ஆடும், நீ சிரிச்சுக்கிட்டே தான் தீ மூட்டுற. உன்னை அணைச்சுக்கிட்டாலே போதும், மனு ரயில் வண்டி போல கோவம், நீ புரிஞ்சுக்கிட்டே போய் பேசுற. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி போய் போய் எனக்குமே பல கரடிகள் வருது. ச்சே. என்னாச்சு? நீ டென்ஷன் ஆகாத, யாருன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். சேர்றாங்க பாரு. ஏய், நீ இரு, நான் சமாளிச்சுட்டு வரேன். வர்றேன் வர்றேன். ச்சே. என்ன அண்ணே உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? இப்பவா? என்னத்த? அண்ணன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா கூப்பிடுறாரு. உன்னதான் வர சொன்னாருப்பா, போ. அதான் அப்ப கூப்பிடுறாருல, போ.
இப்ப என்னப்பா பிரச்சனை? எதுக்கு இப்ப எல்லாரையும் நடு வீட்டுல கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கீங்க? விக்ரம், நெருப்பையும் பகையையும் மிச்சம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வர வேண்டிய கடனையும் மிச்சம் வைக்க கூடாதுன்னு சொல்றேன். நமக்கு கொடுக்க வேண்டிய புண்ணியவான் கம்பி நீட்டினாலும் சரி, கைலாசம் போனாலும் சரி, நஷ்டம் நமக்கு தானே. அப்பா அப்பா, எதுக்குப்பா இதை இப்ப போய் பேசணும்? நான் தான் உங்ககிட்ட 1 மாசம் டைம் கேட்டேன்ல. நீ கேட்ட, நானும் சரின்னு தான் சொன்னேன். ஆனா உட்கார்ந்து யோசிக்கிறப்ப தான் உள்ளக்குள்ள ஏதோ ஒன்று இடிக்குது. செருப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம காலை வெட்டிக்கிறோமோன்னு தோணுது எனக்கு. அப்பா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? டேய், நாம எதுக்குடா பயந்து பயந்து போகணும்? நமக்கு ரைட் ராயலா கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஐயோ, இப்ப கூட பாரு, இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு ரகசியமா பேசுறேன். ஆம்பளைங்கிறவன் நெஞ்சை நிமித்துக்கிட்டு வீரமா பேசணும்டா. கேவலம் பொம்பளைங்களுக்கு பயந்துக்கிட்டு நாம எதுக்குடா டிராமா பண்ணணும்? சரிப்பா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப போய் தூங்குங்கப்பா ப்ளீஸ். இல்லடா, இப்பவே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடறதா நல்லது. ஐயோ அப்பா. விக்ரம், நீ வா, கொஞ்சம் இரு. என்னங்க இந்த நேரத்துல போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க உள்ள வாங்க முதல்ல. வாங்க 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 வாங்க. என்ன என்ன பார்த்தா உனக்கு இளக்காரமா இருக்கா? அப்பா என்னப்பா இது? இப்ப எதுக்கு எல்லாரும் முன்னாடி அம்மாவை கை நீட்டி அடிச்சீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி நீ இப்படி பார்த்தது இல்லையா? என்ன நீ புதுசா பாக்குற மாதிரி கேக்குற? ஏய், ஒரு ஆம்பளை கைய பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? மாமா, என்ன மாமா இதெல்லாம்? பெண்களை கை நீட்டி அடிக்க கூடாதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா? ஒரு ஆம்பளை அடக்க கூடாதுங்கிறது பொம்பளைக்கும் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை? அத உன்கிட்ட சொல்லுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எதா இருந்தாலும் என் புள்ள விக்ரம்கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் தான் காலையில பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. இப்ப என்னப்பா பிரச்சனை? ஓ, அப்படியா? அப்ப சரி, விடிஞ்சதுக்கு அப்புறமே பேசிக்கலாம். இன்னைக்கு இந்த வீட்ல சாந்தி முகூர்த்தம் நடக்காது, நடக்கவும் கூடாது. அப்பா, டேய், அவங்க 2 பேரையும் ரூமுக்கு அனுப்பிட்டு நீங்க 2 பேரும் போய் என் ரூம்ல படுங்க. என்னங்க இதெல்லாம்? டேய், வாங்குனது பத்தலையா? மாமா, என்ன மாமா இதெல்லாம்? எதுக்காக சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்தணும்னு சொல்றீங்க? என்ன நீ ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற? நடு வீட்டுல நின்னு மாமனார் கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? இதே இடத்துல நின்னு தானே நீங்களும் அதை சொன்னீங்க. ஆம்பளை பேசுறதெல்லாம் பொம்பளை பேசிட முடியுமா? வாயால பேச தெரிஞ்சு லாங்குவேஜ் தெரிஞ்சா யார் வேணாலும் பேசலாம். டேய், என்னடா என்னடா இதெல்லாம்? வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிட்டு இருந்தா இது என்ன குடும்பமா இல்ல கோயம்பேடு மார்க்கெட்டா? அப்பா, சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்திட்டோன்னு சொன்னா சரிங்க மாமான்னு குனிஞ்ச தலை நிவராம சொல்லிட்டு போறவதான் உண்மையான குடும்ப பொண்ணு. அதை விட்டுட்டு இப்பவே எனக்கு சாந்தி முகூர்த்தம் வைங்கன்னு அடம் பிடிப்பாங்க போல இருக்க. யாரும் இங்க அடம் பிடிக்கல. என்ன பிரச்சனை, எதுக்காகன்னு காரணம் தான் கேக்குறோம். எனக்கு பொம்பளைங்க கிட்ட காரணம் சொல்லி பழக்கம் இல்ல. உங்க அப்பா வரட்டும், காலையில பேசிக்கிறேன். மாமா, என்ன பேசுறீங்க? இதெல்லாம் அராஜகமா இருக்கு. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. என்னது? என்ன விட்டா எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் வச்சதா சட்டம், அது தெரியுமா உனக்கு? நல்ல கேளுக்கா. பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு எங்க அண்ணனை எதிர்த்து பேசுறதே தப்பு. இதுல மகாராணி கணக்கு ஆர்டர் வேற போடுறீங்களோ? இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எங்க அத்தை கேட்டாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க அனாவசியமா இதுல தலையிடாதீங்க. விக்ரம்,
என்ன விக்ரம் இதெல்லாம்? மாமா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? அது ஒண்ணும் இல்ல, சும்மா சின்ன விஷயம் தான். நீ உள்ள போ, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நாள் நட்சத்திரம் நேரம் எல்லாம் குறிச்சதே இவங்க தானே. அப்புறம் எதுக்கு இப்படி பேசணும்? மாமா சொல்ற மாதிரி இன்னைக்கே இது நடந்தாகணும்லாம் நான் சொல்லல. எனக்கு இதுக்கு காரணம் தெரியணும். ஓகே இனியா, நீ உள்ள போ, அப்பா கிட்ட பேசிட்டு நான் உள்ள வந்து சொல்றேன். டேய், இதுல பேசுறதுக்கு என்னடா இருக்கு? உன் பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சே ஆகணுமா? நானே சொல்லிடுறேன். நாளை காலையில அவங்க அப்பா வரணும். அசோக் நகர்ல இருக்க அந்த வீட்டை என் பேருக்கு மாத்தி கொடுக்கட்டும். அப்பதான் இந்த கல்யாணமே செல்லும். அப்பா தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.